நல்லது ரசிகர்கள், இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் நேர்காணல் பகுதியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நேர்காணல் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு நேர்காணல் பகுதியாகவே அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக பேசுகின்றோம், உள ஆரோக்கியம் சம்பந்தமாக பேசுகின்றோம். எனவே உடல் உள ஆன்மீக ஆரோக்கியம் உள்ள ஒரு மனிதன் தான் சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனாக, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை சாதாரணமாக வாழக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுகின்றான். எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை என்பது இப்போ இந்த காலத்தில் மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. எனவே உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் உள ஆரோக்கியத்துக்கும் கொடுக்க வேண்டும். சில வேளைகளில் உள ஆரோக்கியம் என்று சொல்கின்ற போது எங்களுடைய உளத்தை நாங்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையில் வைத்திருப்பதைத்தான் அது குறிக்கிறது. எனவே இன்று நாங்கள் உள ஆரோக்கியம் சம்பந்தமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய உள பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தருகின்ற ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு நேர்காணலாக இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு அமையிருக்கிறது. எனவே இதை பற்றி பேசுவதாக இருந்தால் மிக பொருத்தமான ஒருவர் அவர் எங்களுடைய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அவர்தான் யாழ் போதனா வைத்தியசாலையின் உளநல வைத்தியர் டாக்டர் எஸ் சிவதாசன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற போது அவர் பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில் இப்படியான உள ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு வழிகளில் உதவி செய்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து பல மக்களுக்கு வாழ்க்கையை மீண்டு கொடுத்தவர் என்று கூட நாங்கள் சொல்லலாம். எத்தனை வடக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஆற்றுப்படுத்துகைக்காக, அவருடைய உள நலத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு வழிகளில் உதவி புரிந்த ஒரு வைத்தியர், பேசப்பட்ட ஒருவர். இருந்தாலும் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அவரை வரவேற்பதில் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆரம்பத்திலே நாங்கள் இந்த உள ஆரோக்கியம் சம்பந்தமாக சொல்ல வேண்டும். உள ஆரோக்கியம் என்றால் என்ன டாக்டர்? உள ஆரோக்கியம் ரெண்டு விஷயங்களே கொண்டது. இப்போ உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் உடல் நோய்கள் அற்றிருத்தலை சிலர் உடல் ஆரோக்கியம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்னும் ஒரு சிலர் சொல்லுவார்கள் உடல் ஆரோக்கியமற்ற நிலை நோயற்ற நிலை மட்டுமல்ல, இன்னும் ஆரோக்கியமாக இருத்தல். உதாரணமாக டயபெட்டிஸ் ஒன்று இருக்கிறது நோய், ஆனால் டயபெட்டிஸ் இல்லாத மட்டும் அவர் உல ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியம் உள்ளவர் சொல்ல முடியாது. இதே ரெண்டு கம்போனன்ட் கிட்டத்தட்ட இதுக்கும் இருக்குது. அதாவது உல நோய்கள் இல்லாமல் இருத்தல் ஒன்று. அப்போ அது ஒரு கட்டம் என்றால் அது மட்டும் உல ஆரோக்கியம் அல்ல, இன்னும் மேம்பட்ட நிலையில் காணப்படுகிறது. அப்போ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்றால் உல ஆரோக்கியத்தில் மெயினாக திறன்கள், ஆற்றல்கள். அப்போ நாங்கள் எங்களோட உல நலனை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல்களை கொண்டிருப்பதன் மூலம் உல ஆரோக்கியம்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த உள்ள ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய திறன்கள் அல்ல இதன் விஷயங்கள்னு சொல்கின்ற போது என்னென்ன விடயங்கள் நாங்கள் சொல்லலாம்? அந்த ஸ்கில்னு சொல்கிற நேரம் இப்போ உதாரணமாக ஒரு மனிதனுக்கு இமோஷனல் ரெகுலேஷன், உணர்ச்சியை கையாளுகின்ற திறன் என்பது உள்ள ஆரோக்கியத்தில் மிக முக்கியமானது. அடுத்தது ஒரு சமூகம் சார்ந்த சமூக செயற்பாடுகள், ஒரு சோஷியல் ஸ்கில்ஸ் சொல்லுவோம். இப்போ அது ஒரு முக்கியமான ஒரு உள்ள ஆரோக்கியத்துக்கான தேவைப்படுகிற மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது நாங்கள் நபரிடையே தொடர்பாடல், கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவோம். அப்போ இப்படி ஸ்கில்ஸை கொண்டிருக்கிறவர் அதை சரியாக கையாளும் பொழுது அவர் உளவு ஆரோக்கியம் என்றது மிக நல்ல நிலை இருக்கும். எவ்வாறு பிரச்சனை வந்தாலும் அதை முன்கொடுக்கக்கூடிய அளவில் அவர் இருப்பார். சரி, இந்த திறன்கள் எங்கே வளர்க்கப்படணும்? பிள்ளைக்கு வீட்டில் வளர்க்கப்படுமா, பாடசாலையில் வளர்க்கப்படுமா? எல்லா இடங்கள்லையும் அது வளர்க்கப்பட வேணும். ஆனால் முக்கியமாக ஆரம்பத்தில் ஒரு குடும்பம் என்ற நிலைமையில் பெற்றோர்களால் உருவாக்கப்பட்டு பின்னர் பாடசாலை சார்ந்ததாக அமைக்கப்பட்டு அப்புறம் மூன்றாவது சமூகம் சார்ந்து உறவுகள், சமூகம் சார்ந்தும் இந்த ஆரோக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பெற்றுக்கொள்ளேக்க பெறலாம் மூளையும் ஓரளவுக்கு விருத்தி வளர்ச்சி அடைஞ்சோன்னு செல்லும். இப்போ இந்த திறன்களையும் பெற்றுக்கொண்டு ஒரு கட்டத்தில் ஒரு பூரணத்துவமான திறன் பெற்ற நிலையை அடைகின்றது. பதினேதில் மூளையின் ஒரு முன்னுதல் சோனை என்று சொல்லுவோம். அந்த முன்னுதல் சோனையும் அந்த டைமில் ஃபுல்லாக டெவலப்ட் ஆகிடும். அப்போ இந்த திறன்களும் வந்தோடனே அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ன்றது பிரெயினில் நல்லபடியாக உருவாக்கப்படும். அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 24 வயசு ஆகிற கிட்டத்தெல்லாம் சரி வரும். அதே போல் இப்போ ஒருவருடைய உளநலம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க 3 பேரை நாங்கள் குற்றம் சாட்டலாம். பெற்றோரையும் சொல்லலாம், அங்கே பாடசாலை இதையும் சொல்லலாம், அடுத்தது நாங்கள் வாழ்கின்ற சூழலில் தங்கி இருக்கின்றவர்களையும் நாங்கள் குற்றம் சாட்டலாம் இல்லையா? சரி, எனவே ஒரு ஆரோக்கியம், ஒரு உள ஆரோக்கியம்னு சொல்கின்ற போது ஒரு உள ஆரோக்கியத்தினுடைய அவசியமே நாங்களுக்கு உள ஆரோக்கியம் அவசியம். உள ஆரோக்கியத்தில் இருக்கிற மகிழ்ச்சியாக இருக்கலாம், அவருடைய செயற்திறன் வினைத்திறனான செயற்பாடுகளை கொண்டவராக இருக்கலாம், மற்றும் சமூகத்தில் பல ஆக்களோடைய தொடர்பாடல் ஒரு சுமூகமான உறவு நிலையை கொண்டிருக்கலாம், குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு சுமூகமான உறவு நிலையை கொண்டிருக்கலாம். அவர் ஒரு ப்ரொடக்டிவ் சொசைட்டியில்
ஒரு பிரயோசனமானவரும் சொசைட்டிக்கு உபயோகமானவராகவும் இருக்கக்கூடியது அவர் உடல் ஆரோக்கியத்தில் தங்கி இருக்க பெரும்பாலும். இப்போ டாக்டர், இப்போ ஒப்பிட்ட அளவில் நீங்கள் பார்க்குற நிறைய, ஏன்னா நீங்கள் நிறைய கேசஸ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய நோயாளிகளை நீங்கள் சந்திப்பீங்க. ஒப்பிட்ட அளவில் பார்க்குற நேரம் இப்போ ஒரு 10 வருடங்களுக்கு முன்னே இருந்த நிலையும் இப்போது இருக்கின்ற நிலையும் எப்படி இருக்கிறது? உடல்நலம் பாதிப்பு என்பது வந்து கூடிக்கொண்டு போகிறதா அல்லது குறைந்து காணப்படுகிறதா? பாதிப்பு நான் நினைக்கிறேன் பெருமளவு அதிகரித்து காணப்படுகிறது. உதாரணமாக நாங்கள் கட்டிலமை பருவம் என்று சொல்கிற இந்த டீன் பருவத்தில் மிக அதிகமான மனச்சோர்வு, பதகளிப்பு குணங்குறிகளை பெரும்பாலும் ஆட்கள் காட்டினோம். அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 வீதமான கட்டிடமை பருவத்தில் ஏதோ ஒரு குணங்குறிகளை, நோய் என்று சொல்லாட்டிலும் அந்த குணங்குறிகளை காட்டினோம். அது ஒரு மிக அதிகம்னு தான் சொல்ல வேணும். எப்படியான குணங்குறிகள், எப்படியான உளநல நோய்கள் அவர்களுக்கு காணப்படுது? நோய்கள் என்றதை விட குணங்குறிகள். உதாரணமாக அவருடைய பதகளிப்பு மிக அதிகமாக காணப்படுது. ஸ்ட்ரெஸ்ஸை சொல்கிறீங்க? பதகளிப்பு, ஆங்ஸைட்டி, பயம். அப்போ அந்த ஆங்ஸைட்டி, பதகளிப்பு சார்ந்த விடயங்கள், ஸ்ட்ரெஸ் அதிகமாக காணப்படுது. தங்களோட ஸ்ட்ரெஸ் அல்லது கிரைசிஸுக்கு போயினா, மூன்றாவது மனச்சோறு, டிப்ரெஷனுக்கு போயிடும். அந்த டிப்ரெஷன் சிம்டம்ஸை தான் சொல்கிறேன். அப்போ அந்த சிம்டம்ஸ் சரியாக அட்ரஸ் பண்ணப்படாமல் போகிற நேரத்தில் தான் அந்த சிம்டம்ஸ் வந்து நோயாக வெளிப்படும். ஆனால் அந்த சிம்டம்ஸ் தான் இவ்வளோ அதிகமாக காணப்படுகிறது. அது இந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் பெர்சன்டேஜுக்கு நோயாக போகலாம், சில பேருக்கு சரியான ஆற்றுப்படுத்தல் கூட அது தீர்க்கப்படலாம். அது அதிகரித்து காணப்படுகிறன்றது இப்பொழுது இளமை பருவத்தில் மிக அதிகம்தான். சரி டாக்டர், இப்போ என்சைட்டியாவுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து கடையில் வித்தியாசம் என்ன வேறுபாடு? ஸ்ட்ரெஸ்ன்றது எங்களுக்கு வர்ற ஒரு டிமாண்ட் அல்லது எங்களுக்கு வர ஒரு இம்பேக்டை நாங்கள் எப்படி எதிர்கொண்டு அதை நாங்கள் சமாளிக்கிற அந்த டைமில் எங்களுக்கு ஏற்படுற மாற்றங்கள். ஆனால் பதகளிப்பு என்பது நாங்கள் முதலே இப்படி ஒன்று நடக்க போகுது அல்லது நான் செய்து முடிப்பேனோ உண்டு முதலே ஒரு ஆன்டிசிபேட் பண்ணி முதலே எதிர்வு கூறி பயந்து கொண்டிருக்கிறார். இப்போ 2 பேர் காய்ச்சி கொண்டு இருந்தாலும் என்ன பற்றி காய்ச்சி கொண்டிருக்காங்களோ அது கொஞ்சம் பெறநோயா. இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இந்த பஸ் 8 மணிக்குண்டா, ஐயோ நான் பஸ் மிஸ் பண்ணிடுவோம் நேரத்துக்கு போய் நின்றா எல்லாம் அந்த ஒரு பதட்டம் வந்து வெள்ளுனவே ஆரம்பிச்சிட்டு என்றால் அது பதகளிப்பு தானே. ஆமாம் ஆமாம். எனவே அது அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு ஸ்ட்ரெஸ் வந்து டிப்ரெஷனாக போகலாம், டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி 2 இல்லை போகலாம். எனவே இப்போது வந்து இளைஞர்களை பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறேன் இந்த கையடக்க தொலைபேசி அல்லது சமூக வலைத்தளங்களை பாவிக்கின்ற போது அதன் மூலமாக ஏற்படுகின்ற உளப்பாதிப்பு என்பது இப்போது அதிகரித்திருக்கிறது தானே, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ சமூக வலைத்தளங்கள பாவனை என்பது மிக அதிகரித்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 90-95 வீதமான ஆட்கள் சமூக வலைத்தளங்களை வடிவாக பயன்படுத்தி ஹேண்ட்ஃபோனில் யாருமே இல்லை. அப்போ அந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கும் பொழுது அதில் ஒவ்வொரு தரமான சமூக வலைத்தளங்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு போகுது. இப்போ நான் முந்தி ஃபேஸ்புக் இருந்த மாதிரி இப்போ யூடியூப் வர மாதிரி அப்படி பல ட்ரெண்டுகள் போயிருக்க அதை அதிகமாக பார்க்குற தன்மையோடு கூடிக்கொண்டு போகுது. உதாரணமாக சொல்லினோம் என்றால் ஒரு 3 மணித்தியாலத்தை நீங்கள் ஒரு ஃபோனில் இல்லை சோஷியல் மீடியாவில் நீங்கள் செலவழித்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக பதகளிப்பு, மனச்சோறு குணங்குறிகளும் சில பாதிப்புகளும் ஏற்படும் என்பது ஆய்வு ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் எத்தனை பேர் 3 மணி அதை கூட பாவிக்கிறோம்ன்றது உணர்ந்து கொண்டா தெரியும். நிச்சயமாக. அடுத்து முக்கியமாக நித்திரையே பாதிக்குது. அப்போ நீங்கள் நித்திரையை பாதிக்கிறதுன்றது பல உடல் உள்ள ஆரோக்கியத்தின் அடிப்படை தூக்கம், அந்த தூக்கத்தை பாதிக்குது. 2வது என்ன நடக்குது என்றால் இவர்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் கூடாக தங்களை ஒப்பிட்டு பார்க்குற ஒரு தன்மை வரும். இப்போ தன்னுடைய நிலைமை, உதாரணமாக உடல் பருமன் கூடி இந்த சோஷியல் மீடியாவால் இந்த அனோரெக்சியா நர்வஸான்னு சொல்லப்படுற அந்த உடல் பருமனை குறைப்பதற்கான முயற்சிகள் என்பதும் பெருமளவு காணப்படுவதால் என்ன நடக்குது என்றால் அந்த மாதிரியான நோய் நிலைக்கு இட்டு செல்கிறது. அப்போ தங்களை பற்றி ஒரு தாழ்வு சிக்கல் பெருமளவு ஏற்படுகின்றது. இந்த பாதிப்பு அப்போ அந்த தாழ்வு சிக்கலால் ஏற்படுற அடுத்த முக்கியமான பிரச்சனை பலவும் இருக்குது. எனவே இந்த கையடக்க தொலைபேசியை வந்து நாங்கள் எப்படியும் கண்டிப்பாக பாவிக்கத்தான் வேணும். எவ்வாறு இதை நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டு பாவிக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன இருக்குது? அதான் இப்போ ஹெல்த்தி சோஷியல் மீடியா, அன்ஹெல்த்தி சோஷியல் மீடியான்னு நாங்கள் குறிப்பிடலாம். இப்போ ஹெல்த்தி சோஷியல் மீடியான்றது சில வரையறைகளையும் சில தேவைகளையும் நாங்கள் பயன்படுத்தணும். உதாரணமாக நாங்கள் ஒரு இப்போ சமூக இணைவு, இப்போ கனெக்டட்னஸை உருவாக்குறதுல சோஷியல் மீடியாவில் பங்கு காணப்படுகிறது. ஆனால் அந்த பங்கு எங்களுடைய நேரடி தொடர்பால் ஏற்படுகின்ற மனிதனுக்கு நேரடி தொடர்பால் ஏற்படுத்தப்பட முடியாத நிலையில் ஆரோக்கியமானதாக இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்கு மாற்றீடாக இதை பயன்படுத்தும் பொழுது இது பாதகமாக அமையலாம். இப்போ சிலவள் நீங்கள் அந்த அப்போ ஒரு ஹெல்தி அல்லது ஒரு க்ரியேட்டிவான ஒர்க் செய்கிறதுக்கு சோஷியல் மீடியான்ற உபயோகங்கள் இருக்கின்றது. அதை விட நாங்கள் ஒரு நன்றியா அல்லது ஒரு எங்களுக்கு கிடைத்ததுக்கு தேங்க் பண்ணுறதுக்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஈஸியான வேலை இருக்குது.
இந்த திறமை வந்து வெளியில் எழுதி போடலாம். அதை போடலாம். அப்போ அப்படியான ஒரு விடயங்கள். அடுத்தது ஒரு சில அறிவுபூர்வமான விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்றதுக்கு இலகுவாக சோஷியல் மீடியா அமைகின்றது. ஆனால் இதன் எதிர்பாலான ஒரு நிலைமை எப்படி இருக்கும் என்றால், எதிரான நிலைமை வந்து நாங்கள் பல மணி நேரம் சோஷியல் மீடியாவில் போகிறதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகமாக காணப்படும். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட இலங்கையின் இள வயதினர் டீன்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83-84% ஆஃப் த டீன்ஸ் வந்து எந்த விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் செய்யணும் இல்லை. இப்போ உடற்தொழில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஒன்றுமே இல்லை. அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ஸோட கரநேரம் செலவழிக்கிறதால தங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சரியாக குறையுது. அதுன்ற கான்சிக்வன்ஸ் இன்னும் பலமாக இருக்கலாம். இந்த மனச்சோருக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக அதை சொல்லிடணும். அப்போ சிகிச்சையாக மனச்சோருக்கு, அதாவது டீன் டிப்ரெஷனுக்கு ஒரு சிகிச்சையாகவே நாங்கள் எக்ஸசைஸ் அல்லது உடல் பயிற்சிகளை சொல்கிறோம். இல்லாட்டி அழகிய செயற்பாடுகள். அப்போ அந்த டிப்ரெஷனுக்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே வந்துட்டு எஸ்டாப்ளிஷ். அப்போ அப்படி இருக்கே எங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி 85% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையுதுன்றது இவ்வளோ பெரிய உளச்சிக்கல்களையும் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளத்தையும் ஆங்ஸைட்டி டிப்ரெஷனையும் தருகின்றதுன்னு தான் இங்கே முக்கியமாக. இப்போ ஒரு உளநல மருத்துவரை நாங்கள் கொண்டு வந்து கதைக்கின்ற போது நிறைய அனுபவங்கள், நிறைய கதைகள் உங்களுக்குள்ள இருக்குது அப்படியான விஷயங்களை பற்றியா. எனவே இந்த ஹேண்ட்ஃபோன் பாவனை அல்லது அதுக்கு அடிமைப்படுதல், அதிலே மூழ்கி இருத்தல், இது போன்ற பல சம்பவங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களோட வந்திருப்பார்கள். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபலியமான பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் கிட்டத்தட்ட 15 வயசு ஆகுது. அவர் ஃபோனை தொடர்ச்சியாக பாவிக்கிறேன் தான் அவருடைய பேரண்ட்ஸ் என்னட்ட கூட்டிக் கொண்டு வந்தேன். அப்படி கூட்டிக் கொண்டு வரைக்க பார்த்தீங்கன்றால் அவர் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிரபலியமான பள்ளிக்கூடத்தை படிக்க 2 பேரண்ட்ஸும் இந்த ஆசிரியர்கள். இவர் இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ஃபோன் பாவிக்க தொடங்கி இருக்கிறார். இந்த ஃபோன் பாவிச்சு கொண்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒரு 645 பேர் அவரோட இருக்கணும். அது கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து ஃபாரினில் இருக்கிற ஆட்கள் வரை. இப்போ டார்கெட் என்னென்னு கேட்டிங்கன்னா 1000க்கு போகணுமா. ஒரு 1000 ஆக்கின பிறகு தான் தனக்கு நிம்மதி வரும்னு சொல்கிறார். அதை விட அவற்றை மிக முக்கியமான பிரச்சனை என்றால் அவர் இந்த ஃப்ரெண்ட்ஸுன் ஃபோன்ஸுக்குள்ளே ஹேக் பண்ணுறார். ஒரு 100 பேர் ஃபோனை ஹேக் பண்ணி அது கூடான இன்ஃபர்மேஷனை மற்றவர்களுக்கு கொடுத்துருக்குறார். இது இன்டெலிஜென்ட் நாள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அவற்றை 10 தொடக்கம் 14 வயசு வர அந்த ஏர்லி டீனேஜ் என்று சொல்லுவோம், அல்லது ஏர்லி அடலசன் டைமில் இவர் ஃபோனோடய தான் இருந்திருக்கிறார். இப்போ அது ஒரு பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது பேரண்ட்ஸுக்கு கண்ட்ரோல் பண்ண. அவர்கள் நிற்கிறார்கள் ஒரு உள மருத்துவர் வந்து டக்குன்னு ஒரு சின்ன மருந்தை கொடுத்தோன்னா டக்குன்னு இது ஆஃப் பண்ணலாம். அப்படி இல்லை. இது வந்து ஒரு 10ஆம் ஆண்டு 10 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 14 வயசு வரை இவர் அதையே பயன்படுத்தி தான் இவ்வளவு ஸ்கில்லையும் பெற்றிருக்கிறார். இவர் திடீரெண்டு இந்த ஏர்லி அடலசன்ஸ் பீரியடில் பேரண்ட்ஸ் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா இவ்வாறான அந்த கையடக்க பாவனையில் கொடுக்குற நேரம் பெற்றோர்கள் வந்து எவ்வாறு கவனமாக செயற்படுவான் டாக்டர்? உங்களோட அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்கள், பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை. நான் சொல்லுவேன், இப்போ முழு டீனேஜும் என்று சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 24 வயசு வரையும் நீங்கள் பிள்ளைகளை மானிட்டர் பண்ண இயலாது. ஆமாம். ஆனால் ஒன்று செய்யலாம், நீங்கள் ஏர்லி டீனேஜ் என்று சொல்கிற அந்த 10லேருந்து 14 வயசு வரையும் நீங்கள் ஓரளவுக்கு ஈஸியாக மானிட்டர் பண்ணலாம். அந்த மானிட்டரிங்கை நீங்கள் தேவை. இப்போ அவர்கள் எவ்வளவு பாவிக்கிறார்கள், என்ன விஷயத்தை பார்க்குறார்கள், அதை ஒரு சூப்பர்வைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணலாம். 15-16 மானிட்டர் பண்ணே இல்லாத கூடாது. அப்போ அந்த முதல் மானிட்டரிங் ஒரு முக்கியம். 2வது, நீங்கள் ஒரு ரோல் மாடலாக ஒரு வகிபாகத்தை கொடுக்கலாம். எவ்வளோ நேரம் நான் ஃபோனை பாவிக்கிறது, அந்த ரோல் மாடலிங்கை செய்யலாம். 3வது, நீங்கள் செய்யலாம் டெய்லி நீங்கள் சோஷியல் மீடியா அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கதைக்கலாம். அதாவது அதில் நன்மை தீமைகளை பற்றி டெய்லி சில பாருங்க அப்படி மீடியாவில் அப்படி அதை ஒரு பேசு பொருளாக்குறது ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக. அப்போ அதை கொண்டு வந்துருக்கலாம். அடுத்தது, ஃபோனை வந்து நீங்கள் வந்து ஒரு கொஞ்சத்துக்கு பிறகு நைட்டில் வந்து மொபைல் ஃபோன், அதாவது ஸ்மார்ட் ஃபோனை பக்கத்தில் வைக்காமல் வச்சுக்கொள்ள சில ஆஃப் பண்ணி போட்டு இவ்வளோ நேரத்தில் ஆஃப் பண்ண பிறகு ஃபோனோட சம்மந்தம் என்ன, அது பக்கத்தில் இருக்க நித்திரை வராமல் இருக்க ஃபோன் பாவிக்க தொடங்கினா ஃபோன் பாவிக்க தொடங்க திருப்பி நித்திரை இல்லாமல். அப்படி பார்க்க ஒரு டம் ஃபோன்னு சொல்கிற தனியாக டெலிஃபோன் எடுக்கிற மட்டும் ஸ்மார்ட் இல்லாத ஃபோனை கொடுக்கலாம். தச்சமாக தேவைக்கு அப்படி சில விஷயங்களையும் செய்து, அடுத்தது இந்த பிள்ளையே பார்க்கணும். நாங்கள் இந்த பிள்ளை முதல்லையே ஒரு வல்னரபுளாக இருக்குன்னு வைங்களேன், இந்த நேரம் ஒரு நெகட்டிவ் இமோஷனோட ஒரு டல்லாக தனிமையை ஒரு பெருசாக கதைச்சு இல்லாத ஒரு பிள்ளை ஃபோனை பாவிக்க தொடங்குதுன்னா அது அடிக்டடாக போகிறதுக்கான சான்ஸ் ஹை. அதேமாதிரி நீங்கள் ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு அட்டென்ஷன் டெஃபிசிட், அதாவது ஒரு கவன குவிப்பு குறைந்த நிலை அட்டென்ஷன் டெஃபிசிட் உள்ள பிள்ளைக்கும்
இந்த ஃபோன் வந்து அடிக்டடாக போகிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகம். ஏன்னா அந்த பிள்ளைக்கு வந்து ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணி கன நேரம் இருக்க முடியாது. அப்போ அவள் எப்படியானதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஒரு மூவிங் ஆப்ஜெக்டில் மாறி மாறி கொண்டிருக்க ஒரு மூவிங் ஆப்ஜெக்டில் தான் அவையால் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ அப்படி ஃபோக்கஸ் பண்ணுற ஆக்கள் என்ன செய்யணும்னா அந்த இதுக்கு அடிக்டடாக போயிடும். அப்போ அப்படி உங்களோட புள்ள ஆரம்பத்திலே இருக்குமெண்டா ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் ஆரம்பத்திலே வைத்தியர் நாடும். அப்போ ஆரம்பத்திலே நீங்கள் அதை சமாளிக்கத்துக்கணும். தனியாக வைத்தியர் மட்டுமே இல்லை, இது பேரண்ட்ஸோட பொறுப்பு. இப்போ பேரண்டிங் தான் இதில் மெயின் இஷ்யூ வந்து பேரண்டிங். அப்போ மற்றது இந்த ஃபோன் பாவிக்கிறதோ இல்லை சோஷியல் மீடியாவை வச்சுருக்கிறதோ ஒரு குளோரிஃபை பண்ண தேவையில்லை தானே. அது ஒரு தேவைக்கான ஒரு இதே நல்ல வழியில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை கைட் பண்ணி விட்டால் சரி. அதை குளோரிஃபை பண்ணினோட ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறது அல்லது ஸ்மார்ட் ஃபோனை வச்சுருக்கிறது எல்லாம் ஒரு பெரிய விஷயம் கதைக்கணும். ஆனால் அநேகமானாக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போனால் அல்லது ஒரு இளையோரை சந்திச்சா அவைகிட்ட வந்து நியாயமான ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் இருக்குது. இப்போ தே ஆர் நாட் ஸ்மார்ட் இனஃப். அவை ஸ்மார்ட் இல்லை, அவைக்கு டிசிஷன் எடுக்கிறது இல்லையோ அல்லது ஸ்மார்ட். அப்போ அதைத்தான் நாங்கள் பண்ணணும், பிள்ளைகளை நாங்கள் ஸ்மார்ட் ஆக்கணும். பிள்ளைகளை ஒரு ஸ்மார்ட்டாக இல்லை நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஸ்கில்ஸோடு இருக்கிறவரெல்லாம் நாங்கள் அவர்களை ஸ்மார்ட் ஆக்குறது மூலம் இதில் கண்ட்ரோல் எடுக்கலாம். இந்த இமோஷனை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஸ்கில் என்னட்டு இருக்குது. அதனுடைய நான் நெகட்டிவ் இமோஷன் வந்தோடனே ஃபோனை பார்க்குறேன், எனக்கு தேவைக்கு ஃபோனை பார்க்குறேன். அடுத்தது எனக்கு ஒரு சோஷியல் ஸ்கில் இருக்குமெண்டா நான் தனியாக இதெல்லாம் முடங்கி போகிறேன்னு இல்லை. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் கவனிப்போம் என்றால் பெற்றோர்கள் நியாயமாக இதில் கண்ட்ரிபியூட் பண்ணலாம். அண்ட் அவர்களோட இருக்கிற நேரத்தில் தான் ஃபோனை கூட பாவிக்கணும். என்ன மற்ற ஸ்கூல் டைமில் அதை பாவிக்கலாது. இப்போ இவையோட இருக்கைக்கு தான் பாவிக்கணும். அப்போ இவே வந்து ஸ்கூலை ப்ளேம் பண்ணி கொண்டும் இருக்கலாது. கண்டிப்பாக தாங்களாக அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். டாக்டர் நீங்கள் சொல்கிற நேரம் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ இந்த நாங்கள் இளையோரை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் சிறு வயது குழந்தைகள் கூட இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த டெலிவிஷனில் கார்ட்டூன் பார்ப்பாங்க. அதிக நேரம் கார்ட்டூன் பார்க்குறது கூட சில வேளைகளில் அந்த பிள்ளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா பிற்காலங்களில்? இப்போ அதை நாங்கள் ஸ்க்ரீன் டைம்னு சொல்கிறோம். அந்த ஸ்க்ரீன் டைம்ன்றது உங்களுக்கு டப்பை பார்க்கலாம், டிவியை பார்த்து இப்போ கார்ட்டூன் பார்க்கலாம், ஃபோன் பார்க்கலாம், எல்லாமே ஒரு ஸ்க்ரீன் டைம். இப்போ கிட்டடியில் அண்மையில் அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் அசோசியேஷன் மேகசினில் வடிவாக சொல்லுது 3.5 அதாவது 3.5 வயசில் டேப்லெட் பார்க்குற ஆக்களில் பெரிய ஆய்வு செஞ்சுருக்கிறோம் டேப்ஸ். அப்போ அதை பார்த்து கொண்ட ஆக்கள் 4.5 வயசு வரைக்கும் 4.5 வயசு வரைக்கும் அவை கணக்கு அக்ரெஷன் கோவம் இமோஷனல் குழம்புறாக்கெல்லாம் காரணம் ஒரு வருஷத்துலேயே. இதில் லாங் டேர்ம் எஃபெக்ட்ன்றது மிக முக்கியமானது. அப்போ அவள் என்ன சொல்லிட வேண்டாம், கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2 to 3 years ஒரு 1000 days வரையும் பிள்ளைகளுக்கு நியாயமாக இதை காட்டாமல் இருக்கிறான்னு நல்லது. 7 மணி அளவுக்கு அதுலேருந்து பிள்ளைகளை அப்போ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், கதைக்கணும், ஸ்பீச்சை கொண்டு வரணும். அப்போ அவை கதைக்கக்கூடியதாக பண்ணணும். இதை தனியாக போக்குறதால இப்போ கன பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டா நிம்மதி கரைச்சல் இல்லை பிள்ளையோட. பிள்ளை தண்டை வேலையை இந்த மெனக்கட்டு கொண்டு தண்டை வேலையை சொல்லுவாங்க. கார்ட்டூனை பார்த்து அது இங்கிலீஷை பேசும், அது செய்யும், இது செய்யும், க்ரியேட்டிவ் பில்டப் ஆகும், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து அதுக்கு பிள்ளை வந்து பழக்கப்பட்டேன்னு சொன்னால் அதன் மூலமாக நீங்கள் சொல்ல பிரச்சனை எல்லாம் ஏற்படும். ஹியூமன் டிரெக்ட் கம்யூனிகேஷன் இல்லாமல் எதுவும் சாத்தியம் நடக்காது. டெக்னாலஜி வளர்ச்சியோட வந்து அது வந்து பிரிஞ்சு கொண்டு விலை கொண்டு போனாலும் அதை திரும்ப நாங்கள் ஓரளவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. அப்புறம் நாங்கள் அப்படியே ஹியூமனுக்கு ரியாக்ட் பண்ண தர வேணும். கண்டிப்பாக நீங்கள் தனியாக அப்படியே போகலாமாட்டா பரவாயில்ல, அப்படியே டப்போடே போக விடலாம். ஆனால் கடைசியில் அப்புறம் அது வேணும். ஏர்லி ஏஜ் வந்து துப்புரவாக கூடாது. ஏன்னா பிரெயின் வந்து ஒரு 5 years வரையும் ஒரு நல்லா டெவலப் பண்ணி கொண்டு இருக்கும், விருத்தி அடைஞ்சோன்னு இருக்கும். இப்போ அந்த விருத்தி அடைகிற நேரத்தில் நீங்கள் இதை கொடுத்து விட்டீங்கன்னா அது பூரா ஆக பாதிப்பு. டாக்டர் நீங்கள் சொன்னீங்க பெற்றோர்கள் என்ன மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே இந்த சமூக வலைத்தளங்களை வந்து ஒரு கட்டுக்கோப்பில் வச்சுக்கொள்றதுக்கு அரசாங்க மட்டத்தில் அல்லது மேல் மட்டங்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், ஒரு வைத்தியராக இருந்து உள்ள வைத்தியராக இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் எதுவும் இருக்குதா? இதை வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரணும், இல்லாட்டி இப்படி செய்தால் நல்லம் அப்படின்னு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ்? அதான் அது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸை பொறுத்தவரையிலையோ அல்லது பொது இடங்களை பொறுத்தவரையிலையோ அவர்கள் ஃபோனை பாவிக்கிறதை விட வீட்டிலையும் பெற்றோரோட இருக்கையும் தான் கூட பாவிக்கிறேன். இப்போ அதன் அளவு வந்து குறைக்கப்படும். அடுத்தது இப்போ நீங்கள் பாருங்கன்னா ஆபாச படங்கள் இந்த ஃபோனோகிராஃபி எல்லாம் ஒரு டாக்டர் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம். நல்லது ரசிகர்களே, இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் நேர்காணல் பகுதியோடு மீண்டும் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பொதுவாக இப்போது நாங்கள் உள ஆரோக்கியம் சம்பந்தமாகத்தான் இந்த நேர்காணல் பகுதியில் நாங்கள் கற்றுக் கொண்டிருக்கின்றோம். யாழ் போதனா வைத்தியசாலையின் உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் சிவதாசன் அவர்கள் எங்களோடு
இணைந்து என்னுடைய கேள்விக்கு பதில்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பிரயோசனமான ஒரு ஆரோக்கியமான உரையாடலாக இந்த உரையாடல் அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். டாக்டர், நாங்கள் பொதுவாக இப்போது இந்த கையெடுக்க தொலைபேசி பாவனை சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டோம். அதனால் வரக்கூடிய இன்னும் ஒரு பிரச்சனையும் இருக்குது, பாரதூரமான பிரச்சனை. எனவே இந்த இள வயதில் இருக்கின்றவர்கள் இந்த தொலைபேசியை பாவிக்கின்ற போது வேறு வேறு வலைத்தளங்களுக்குள் சென்று தங்களை அவ்வாறே தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அது சம்பந்தமாக நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அதான் முக்கியமாக இந்த ஆபாச படங்கள் என்று சொல்கிற ஃபோனோகிராஃபிக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அந்த இள வயதினருக்கு மிக அதிகமாக காணப்படுது. அப்போ இதுக்காகத்தான் மிக முக்கியமாக இந்த இதில் பொதுவாக பார்க்கும் பொழுது வீட்டில் பொது இடத்துல இருந்து இந்த இதை பாவிக்கிறதுக்கான ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்க, ஒரு ரூமில் போயிருந்து தனியாக பார்க்குறத விட இது ஒரு பொதுவான இடத்துல பார்க்கும் பொழுது ஏனென்றால் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு சர்வதேச ரீதியிலும் பெரிய அளவில் ஏற்பாடுகள் இல்லை. அப்போ இதை போய் அடையக்கூடிய இது எல்லோருக்கும் இருக்கின்றது, இலகுவாக அடையலாம். அப்போ இதில் வர ஒரு பிறழ்வான நடத்தை அல்ல பிறழ்வான சிந்தனை என்பது மிகப்பெரிய பாதிப்பினை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகின்றது. அப்போ இதனை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் மிக அதிகமாக காணப்படுகிறது. அடுத்த அதை பற்றி நாங்கள் ஒரு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியதும் அதை சொல்வார்கள் மிக சோஷியல் மீடியா லிட்ரஸி என்று. இந்த சோஷியல் மீடியா லிட்ரஸி என்றதை ஏற்படுத்துவதன் மூலம் நாங்கள் ஒரு சில விடயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி வைக்கலாம். இப்போ இந்த பாதிப்புகள், இந்த எதிர்மறையான விளைவுகள் அதில் பற்றி. மற்றது ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த தொடக்கத்தில் இருந்து அந்த மானிட்டரிங் அட்லீஸ்ட் ஒரு 10 years to 14 yearsக்கு அந்த மானிட்டரிங் கட்டாயம் முக்கியம். ஏன்னா அதுக்கு பிறகு அவர்கள் வேறொரு தளத்துக்கு போய்விடுவார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா பாடசாலையிலும் நாங்கள் ஒரு மாணவர்களை பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10 வகுப்புக்குள்ள மாணவர்கள் தான் அதிகம் ஒரு பிறகு நடத்தையில காட்டுவாங்க. பிறகு 10-11 வயசு 10-11ஆம் ஆண்டு அல்லது 7 போய்க்க அவர்களில் பெரிய அளவில் பிறகு நடத்தையில் காணப்படுவதில்லை. ஆனால் முதலே அவர்கள் பிறகு நடத்தைக்கு உட்பட்டிருந்தார்கள் என்றால் அதன் தொடர்ச்சி பிறகு காணப்படுகின்றது. அப்படி இல்லாட்டில் அவை இந்த வயதின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பெற்றோர்கள் தங்களை ஒரு கட்டளமை பருவத்தினரை நாங்கள் கையாள போகிறதுக்கு தயார்படுத்தலும் மிக முக்கியமானது. உதாரணமாக அவர்கள் இந்த பிள்ளை முந்தி நல்ல பிள்ளையாக இருந்தது, இப்போ இப்படி இல்லைன்னு சொல்லல. ஏனெண்டா ஒரு கட்டளமை பருவத்துக்கு போகிற பிள்ளையில் சில மாற்றங்கள் கட்டாயம் ஏற்படுத்தான் வேணும். கண்டிப்பாக அப்போ அந்த மாற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறி அந்த விடயத்தை கையாள முயற்சிக்கிறது தான் நான் நினைக்கிறேன் சரியானதாக அமையும். அதில் இது ஒரு மிக முக்கியமான பகுதியாக இருக்கும். எதுக்குள்ளே போய் நாங்கள் அல்லது இதை டிஸ்கஸ் பண்ணுறதன் மூலம் நீங்கள் இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் என்ன பார்த்து நீங்கள் கதைக்கிறதன் மூலம் அல்லது அவர்கள் என்னத்தை பார்க்குறாங்கன்றதை நாங்கள் ஓரளவுக்கு அறிஞ்சு கொள்ளலாம். சரி டாக்டர், இப்போது நாங்கள் பாடசாலைகள் ஆசிரியர்களாக இருக்கலாம் அல்ல வீட்டில் பெற்றோர்களாக இருக்கலாம், சில நேரம் இந்த பிள்ளைகள் இப்படியான ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறாங்க என்பதை நாங்கள் எப்படி இனம் காணலாம்? என்ன அறிகுறிகள் அவங்க வழிகாட்டுவாங்க? உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது அதிக நேரம் ஃபோனை பயன்படுத்தி அதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஆன்சைட்டியாக வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். இவங்களுக்கான அறிகுறியை இப்போ பெற்றோருக்கு அது சம்மந்தமான ஒரு அறிவு தெளிவு இருக்காது. பாடசாலையிலையும் நான் நினைக்கிறேன் ஆசிரியர்களுக்கு இப்போ மாணவர் உளவியல் சம்பந்தமாக படித்ததுக்கு அது சம்பந்தமான ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு பிள்ளையை இணைங்காண்ட அளவுக்கு அறிவு இருக்குமோ தெரியாது. இலகுவாக அவங்களோட நடத்தை மூலமாக அல்லது வெளித்தோட்டத்தின் மூலமாக அவதானிக்கக்கூடிய அல்லது இனங்காணக்கூடிய வழிமுறைகள் எதுவும் இருக்குதா? நீங்கள் ஒரு வைத்தியர் ஒரு ஆலோசனை சொன்னால். அப்போ முக்கியமாக இந்த நீங்கள் சோஷியல் மீடியாவில் அதிகம் பார்க்குறார்கள், கொஞ்சம் தாங்களே ஐசோலேட் பண்ணி தனிமைப்பட தொடங்கிவிடும். இந்த பிள்ளை ஒரு பெருமளவில் தனிமைப்படுது, தண்டை பாட்டிலே இருக்க பார்க்குறன்றது மிக முக்கியமான அவதானிப்பாக இருக்கும். ரெண்டாவது அவர்களுடைய மனச்சோறு பதகளிப்பு குணங்குறிகளையும் அவருடைய பிஹேவியரில் ஒரு சேஞ்ச் வந்துட்டு. முந்தி இப்போ இந்த பிள்ளை சாதாரணமாக இருந்த பிள்ளையில் ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் வந்துட்டு. அவர்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் நித்திரை கொள்கிற முறையில் மாற்றம் அதிகமாக காணப்படுது. லேட்டாக படுத்து அப்புறம் எழும்ப முடியாமல் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் இருக்கிறது. இப்போ அப்படியான ஒரு ஸ்லீப் பயாலஜிக்கலி அதாவது அவர்களுடைய உடைநடை பாவனைகள்லையும் கொஞ்சம் வேறுபாடுகள் ஏற்படுகிறது. அப்போ அந்த பாவனைகளுக்குரிய செயற்பாடுகளும் அதுலேயும் வச்சு பெற்றோர்கள் தொடக்கத்திலே இனங்காணலாம். அப்படி இனங்காணுவதன் மூலம் மற்றது அவர்களோடு இருக்கிற கனெக்டட்னஸும் அது இணைப்பை ஏற்படுத்தி கொள்வது அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை வெளிப்படுத்துகின்ற வெளியை ஏற்படுத்துகிற சொல்ல அதை சொல்ல டிஸ்க்ளோசிங் ஸ்பேஸ் அண்டு அந்த வெளிப்படுத்துகிற அந்த வெளியை கூட்டித்தான் அவர்களை கதைக்க பண்ணணும். அவங்களோட நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவை பேணி அவங்கள்ட்ட அந்த பிரச்சனையை நாங்கள் வெளியால் எடுக்கணும். அவைக்கு பயம் இல்லாமல் பெற்றோர்கிட்ட இந்த விஷயத்தை கதைச்சா அவர்கள் என்ன தன்னை விளங்கி கொண்டு அதுக்குரிய ஆலோசனை வழங்குவார்கள் ஒழிய இதை கடுமையாக தண்டிக்க போக மாட்டார்கள் தெரியும். பெரிய பிரச்சனை பெற்றோர்கள் என்னென்னா தடார்ந்து பெற்றோர்கள் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வாழ்ந்த அந்த இறுக்கமான நடைமுறை இப்போ இருக்கிற ஜெனரேஷனோட திணிக்க போகிறது. அப்போ அந்த பிரச்சனை முரண்பாடு வரும். அந்த ஸ்பேஸ் இருக்கும் என்றால் அதுதான் வெரி ப்ரொடெக்டிவ் என்று தான் சொல்லிடணும். சார் டாக்டர், இப்போ மேலத்தை
மேலத்தைய நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்குற நேரம் இப்போ இருக்கிற இந்த சோஷியல் ஃபேக்ட் அந்த இஷ்யூஸ் எங்களோட நாட்டோட ஒப்பிட்டு பார்க்குற நேரம் எப்படி இருக்குது? இப்போ மேலத்தைய நாடுகளில் இப்போ சோஷியல் மீடியாவால் வர நெகட்டிவ் எஃபெக்டை பற்றி பல பேசுபொருளாக பல விடயங்கள் கதைக்கப்படுது. எங்கள் நாட்டில் இது பெருசாக கதைக்கப்படுறதே இல்லை. அப்போ இதை பற்றி பத்திரிகைகளிலேயோ அதில் பொது ஊடகங்கள்லையோ சோஷியல் மீடியான்றது இப்போ ஒரு ஃபேஷனாக போயிட்டுது ஒழிய இந்த சோஷியல் மீடியா இவ்வளோ நெகட்டிவான எஃபெக்டை கொண்டு வரும்ன்றது கதைக்கப்படையில்லை. அப்போ அந்த ஒரு விழிப்புணர்வு இங்கே இல்லை. அடுத்து நாங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் வர லிட்ரஸி அல்லது மீடியா லிட்ரஸி என்று கூட சொல்லலாம். அந்த மீடியா லிட்ரஸியை பற்றி எங்கள் நாட்டில் மிகப்பெரிய அளவில் இல்லை. உதாரணமாக ஒரு விளம்பரம் போகிறதுலேருந்து இந்த மீடியா என்னத்தை சொல்ல வருது, ஏன் இதை எப்படி காட்டுறார்கள், இதில் எவ்வளோ இமோஷனல் கம்போனன்ட் இருக்குது, எப்படி எங்களே அதை ஒரு விக்டிம் ஆக்குது, இதுகளை பற்றின அறிவோடு அதை பார்க்குறது இருக்குத்தானே. அதைத்தான் மீடியா லிட்ரஸி என்றுவோம். அப்போ அதே மாதிரி சோஷியல் மீடியா லிட்ரஸி என்றது எங்கள் நாட்டில் கதைக்கப்படாத நேரத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விடயமாக மாறுகின்றது. அடுத்தது எங்களோட நாட்டின் கலாச்சாரத்துக்கும் அங்கே உள்ள டீனேஜின் செயற்பாடும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தை கொண்டு அப்போ அதுக்கும் இதுக்கும் இது கம்பேரிட்டிவ் இல்லைன்னா அங்கே வேறு மாதிரியான விடயங்கள் இருக்கின்றது. இப்போ உதாரணமாக சில தெரப்பிகளே சிகிச்சையிலேயே நாங்கள் சோஷியல் மீடியாக்குள்ளே வழங்குறது வெளிநாடுகளில் காணப்படுது. இங்கே அப்படி இல்லை. இப்போ நீங்கள் மெனச்சோருக்கு உட்பட்டு இருந்தால் உங்களுக்குரிய கவுன்சிலிங்கு அல்லது உங்களுக்குரிய அசஸ்மெண்ட்டை சோஷியல் மீடியாவுக்குள்ளே செய்கிறோம். இங்கே சோஷியல் மீடியா அப்படி ஒன்றும் இல்லை தானே. எங்கிட்ட சோஷியல் மீடியான்றது தனியாக ஒரு பார்வையாளராக அல்லது பல விடயங்களை எடுத்துக்கொள்கிற ஆளாக இருக்கிறோமே ஒழிய அந்த சோஷியல் மீடியாவை நாங்கள் சரியாக பயன்படுத்தக்கூடிய தளம் இல்லை. தளம் உருவாக்கப்பட வேண்டும். அதே போல் இப்போது இப்போ ஒரு உளம் சார்ந்த பிரச்சனை ஒன்று இப்போ எனக்கு வந்தாலும் அல்லது என்னுடைய பிள்ளைக்கு வந்தாலும் அல்லது எனக்கு உறவினர்கள் ஒரு ஆளுக்கு வந்தாலும் நாங்கள் போய் ஒரு கவுன்சிலிங் அல்லது ஒரு ஆற்றுப்பாடத்தை எடுப்பதற்கு யாரும் விரும்புகிறல்ல. அது வேற ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற அந்த மனநிலை மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் தானே. பொதுவாக இப்போ பாடசாலையில் ஒரு பிள்ளையோட பிரச்சனை இனங்கண்டாலும் அந்த பிரச்சனையை நீங்கள் ஒரு கவுன்சிலர்கிட்ட கொண்டு காட்டுங்க, இல்லாட்டி ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட காட்டி கொஞ்சம் ஆலோசனை பெறுங்கன்னு சொன்னால் இல்லை எந்த பிள்ளைக்கு அப்படியான ஒரு பிரச்சனை இல்லை என்ற ஒரு மனநிலைக்கு வராங்க. இப்படியான சம்பவங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதோட நாங்கள் ஸ்டிக்மான்னு சொல்லுவோம், ஒரு அகத்தடை. அந்த அகத்தடை ஒன்று இருக்கும். இதுக்கு கொண்டு அதே முந்தியும் இருந்து இப்போ நீங்கள் முந்தி டிபி டயக்னோஸ் பண்ணிட்டா டிபி வருத்தக்காரர் அல்லது லெப்ரசி என்றாலும் வெளியில் சொல்ல கதைக்க மாட்டோம் என்றால் அந்த அகத்தடை ஸ்டிக்மா. மென்டல் இல்னஸை பொறுத்த மனநோயை பொறுத்தவரை அது பெருமளவில் காணப்படுகிறது. இப்போ அதாவது ஒரு மனநோய் சிகிச்சை வழங்குகிற நிலையத்துக்கு நாங்கள் செல்வது என்பது மிக பிரச்சனைக்குரிய ஒரு அகத்தடைக்குரிய விடயமாக காணப்படுகிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இதில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதை தடுப்பதற்கான அறிவு பெற்று கொள்ளலோ அல்லது இதை கையாளுவதற்கான விழிப்புணர்வை அடைந்து கொள்வது இதோட சம்பந்தம் இல்லாத விடயம். ஆனால் அதை நாங்கள் கதைக்காமல் இருக்க வேண்டிய தேவை இல்லைத்தானே. உதாரணமாக நான் சொன்ன ப்ரிவென்ஷன், வருமுன் தடுக்கிறது. அப்போ அந்த வருமுன் தடுக்கிற விடயம் மனநலத்துறையிலேயும் கன விடயங்கள் இருக்கின்றன என்பதும் அது சிறுவர்கள் சார்ந்ததாகவும் பிள்ளை வளர்ப்பு சார்ந்ததாகவும் இருக்கிறது என்பது அதை பற்றின அறிவு, அதை பற்றி அறிவூட்டல், அதை கண்டுபிடிக்கிறது மூலம் எப்படி நாங்கள் அதை கையாளலாம். அதில் பாடசாலையிலும் சில விடயங்கள் இப்போ ஒரு ஆசிரியர் தனியாக ஒரு உளவியலை பற்றின ஒரு அறிவுள்ளவராகவும் அதை ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடியவராக இருந்தால் அவர் எளியாகவே அதை கண்டுபிடிக்கலாம். அப்போ அதைக்குரிய தொடர்புகளை ஏற்படுத்தி. ஆனால் நீங்கள் சொல்கிறபடியும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து வருகின்றது. இந்த ஸ்டிக்மா என்ற சொல்கிறபடியும் பெரும்பாலும் குறைந்து வருகிறது. என்ற அண்மையில் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு 2-3 நாளுக்கு முதலும் பல மாணவர்கள் என்னட்ட என்னென்ன எக்ஸாம் டென்ஷன் இல்லாமல் அப்போ அந்த அப்படி வந்துட்டுது. மாணவர்களும் கொஞ்சம் கொஞ்சம் யங் ஜெனரேஷன் இது ஒரு பெரிய ஸ்டிக்மாக்கு அப்பால பார்க்குற அளவுக்கு வர தொடங்கிட்டு ஆரோக்கியமான திசையில் மாற்றம். ஆனால் பெற்றோர்கள் அதை எப்படி மாற்றி எடுத்துக்கொள்வார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. நான் பெற்றோர்களும் அதை விழிப்பனை அடையும் பொழுது மிக முக்கியமான விடயங்கள். அப்போ ஒரு சாதாரண உள மருத்துவத்தை பற்றி அல்ல உளவியலை பற்றி அதை சொல்ல மென்டல் ஹெல்த் லிட்ரஸின்னு சொல்லுவார். அதை பற்றி அறிஞ்சிருக்கிறது இப்போ வர வர பெற்றோர்கள தலையாய கடமையாக போய் அவ்வளோதான். பிள்ளை வளர்ப்பில் இப்போ அதுவும் ஒரு மெயின் சாப்டர் வருது. உடல் ஆரோக்கியத்தை பற்றின விஷயங்களை காய்ச்சனா உள ஆரோக்கியத்தை. அப்போ இந்த உள ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு ஆன்மீக செயற்பாடுகளில் ஈடுபடுதல் நல்லமன்னு சொல்றீங்களா? இப்போ என்ன இதென்றால் இப்போ ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டோட கனெக்டட் ஆகிறீங்க. அதாவது நான் ஆன்மீகத்துக்கு உட்படுத்துகிறேன் அப்படியும் ஆன்மீகத்தில் கனெக்டடாக இருக்கிறது என்பது என்னிலும் பார்க்க ஒரு பவர்ஃபுல்லான ஒன்றோட நான் இணைக்கப்பட்டிருக்கிறதன் மூலம் நான் பாதுகாப்பாக உணர்தல். அவ்வளோதான் ஆன்மீகம்.
நீங்கள் அது ரிலிஜன் வெவ்வேறாக போகலாம். ஓரளவு ஆனால் இந்த பாதுகாப்பு கிட்டத்தட்ட இது எப்படி சொல்லலாம் வேண்டாம். ஒரு அம்மாவை கையை பிடிச்சி கொண்டு ஒரு பிள்ளை யோசிக்கணும், இந்த அம்மா பெரிய பவர்ஃபுல்லான ஆள், அப்படியே நான் கையை பிடிச்சுன்னு போகிறேன், என்ன நடந்தால் அம்மா என்ன அடித்து மற்றவன் யாரையும் விட மாட்டான்னு நினைக்கிறேன் தானே. இறைவனோட அல்லது கடவுளோட இருக்க ஆன்மீக தொடர்பும் கிட்டத்தட்ட அப்படித்தான். நம்ம பிள்ளை செய்யக்குள்ள கடவுள் பார்த்து கொண்டிருப்பாரு. அந்த பாதுகாப்பு உணர்வுன்றது மிக முக்கியமானது. அடுத்து நீங்கள் உங்களோட மைண்ட் வந்து எப்பவுமே ஒரு தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் இப்படியான விஷயங்களில் டிஸ்ட்ராக்ட் பண்ணப்படுறதும் அல்ல இப்படியான ஒரு செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் ஆரோக்கியமான விடயங்களே தருது. ஏன்னா நீங்கள் நேர தொடர்பை ஏற்படுத்துவதற்கு, அதாவது நேர மனிதனுக்குரிய தொடர்பு ஏற்படுத்துவதற்கு இந்த ஆலயங்கள் கோயில்கள் அதில் எல்லாம் சில விடயங்களே. அடுத்தது மிக முக்கியமானது நான் குறிப்பிடுவேன், எல்லா சமயங்கள்லேயும் உள்ள மிக முக்கியமான விடயம் வந்து தங்களோட இமோஷனலை ஆற்றுப்படுத்த, அமைதிப்படுத்த, தங்களோட உணர்ச்சி நிலை அல்லது கொதி நிலை அல்லது நெருக்கட்டுக்கு உட்பட்ட நிலையை சாந்தப்படுத்துகிற பல விடயங்கள் சமயத்தில் இருக்குது. பிரார்த்தனை அந்த கனவு. ஆனால் நாங்கள் எங்களோட சமயம் அதுக்கு முன்னுரிமை கொடுக்காம தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி முந்தி நாங்கள் சின்ன வயசில் கூட்டு பிரார்த்தனை என்று கண்டிப்பாக இப்போ இப்படி பல விடயங்கள் மனசை அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தும் முறைகள். இந்த சாந்தப்படுத்தப்படும் பொழுது ஃபோக்கஸும் கூடும், உணர்ச்சியை கையாள நிலைமையும் கூடும். அப்போ அப்படியான ஒரு நிலைமைக்கு இட்டு செல்லணும் இந்த சமய நடவடிக்கையை. டாக்டர், பொதுவாக சொல்வார்கள், நான் சில புத்தகங்களில் வாசித்திருக்கிறேன், ஒரு பிள்ளை பிற்காலத்தில் ஒரு பிறழ்வான நடத்தைக்குள் போவதற்கு காரணம் அவனுக்கு சிறுபராயத்தில் அந்த அன்பு கிடைக்கவில்லை, அதுதான் காரணம்னு சொல்கின்றார்கள். அது எப்படி டாக்டர் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதான் இந்த அன்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு அட்டாச்மெண்ட், அரவணைப்பு தான். அன்புன்றது நாங்கள் சொல்கிறது ஒரு பிள்ளை சின்ன வயசில் பிறந்து ஒரு காலத்தில் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அம்மாவோட தொடர்ந்து இருந்து ஒரு பொண்டிங், அதை சொல்கிற சரியாக சொன்னால் அட்டாச்மெண்ட், பிணைப்பு. இந்த அட்டாச்மெண்ட் வந்து வரைக்க ஒரு செக்யூர் அட்டாச்மெண்ட் என்று சொல்கிற பாதுகாப்பான பிணைப்பு ஏற்பட்டிருக்கணும். அந்த பாதுகாப்பான பிணைப்பு ஏற்பட்ட ஒருவருக்கு வந்து உறவுகளில் சிக்கல் வாரதோ அல்ல நபரிடை தொடர்புள்ள பிரச்சனை வாரதோ குறைவு. அவர் எப்போவுமே ஒரு உறவில் இணைஞ்சோன்னு தான் பாதுகாப்பாக உணர்வார். அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்றாலும் தொடர்ந்து இருக்கும், அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் என்றாலும் தொடர்ந்து இருக்கும். பாதுகாப்பற்ற பிணைப்பு உள்ளவர் என்னென்னா நம்பிக்கையை இழக்கிறார், அந்த ட்ரஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை இழக்கிறார். அப்போ அந்த ட்ரஸ்ட்டை இழக்கிறதால என்ன நடக்கும்னா எப்பவும் அந்த உறவு சிக்கல் அல்ல இந்த உறவு சரியில்லைன்னு இன்னொரு உறவுக்கு போகிற தன்மை எல்லாமே கிட்டத்தட்ட இந்த அட்டாச்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூ. அது கிட்டத்தட்ட ஒரு முதல் 3-4 வயசுக்குள்ளே நடைபெறிக்க சரியான அந்த பிணைப்பு ஏற்படும், பாதுகாப்பான பிணைப்பு. இப்போ கிட்டத்தட்ட சொல்லினா ஒரு 65% தான் அந்த பாதுகாப்பான பிணைப்பு, மிச்சம் ஒரு 30% பாதுகாப்பற்ற பிணைப்பு. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை அது இன்னும் வித்தியாசமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டு வன்முறைன்றது இலங்கையில் மிக அதிகமாக காணப்படுது. அது நான் வேலை செய்கிற வடக்கு கிழக்கு வட பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா வீட்டு வன்முறை மிக அதிகமாக காணப்படும். அப்புறம் வீட்டு வன்முறை அதிகமாக காணப்படுற ஒரு குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பான பிணைப்பை பிள்ளை ஏற்படுத்துவது என்பது மிக சிக்கலான விஷயம். அந்த சிக்கலுன்ற தொடர்ச்சியை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இந்த வீட்டு வன்முறைன்னு சொல்லுறதுனா எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு வன்முறை, அம்மாவும் அப்பாவும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த பிள்ளை நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை, அந்த பிள்ளைன்ற கல்விக்கு வந்து இது ஒரு தடையாக இருக்குது. இப்போ இந்த பிள்ளை வந்து இந்த நிலையிலேருந்து தன்னை கல்விக்கு இந்த குடும்ப தகராறு பிரச்சனை இல்லாட்டி அம்மா அப்பாட பிரச்சனை வந்து எந்த தடையும் இல்லாமல் தன்னை கல்வியை சுமூகமான ஒரு மனநிலைக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யலாம் அந்த பிள்ளைக்கு? இது கடினமான விடயம் தானே. இப்போ பெற்றோர்களில் நாங்கள் தங்கி இருக்கணும். உதாரணமாக 16-17 வயசு எல்லாம் ஒரு சில நாடுகளில் சுதந்திரமாக அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வது அப்படியானது இல்லை. கல்ச்சர் உண்டு. அப்படி இல்லாத நேரத்தில் பெற்றோர்களை தங்கித்தான் இருப்பினும். ஒன்று ஆரோக்கியமான தொடர்பாடல் இருக்கும் என்றால் நீங்கள் அதை பெற்றோர்களுக்கு விளங்கப்படுத்தி அந்த முக்கியத்துவத்தை சொல்லலாம். என்னால் படிக்க பிள்ளை வந்து அம்மா அப்பாவுக்கு சொல்லணும், அப்பா இது என் கல்வியை பாதிக்குது ப்ளீஸ். அப்போ அப்படி ஒன்று செய்யலாம். ஏன்னா எங்கடாக்கள் வந்து அப்படி சொல்கிறல்ல, கதைக்கிற இல்லை. அப்போ அப்படி சொல்ல பழகி இருக்கணும். இல்லை சொல்கிற அப்படி எங்களை பெற்றோரோட சென்சிட்டிவாக இருக்கணும். அப்படி கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறார்கள் பொதுவாக அடிபடுறதும் குறைவாக தான் இருப்பாங்க. இன்னொரு விடயம், பிள்ளை வந்து தன்னைத்தானே வளர்த்து கொண்டு ஒரு தாங்குதிறனை உருவாக்கி கொள்ளணும். அதாவது எரும மாட்டில் மழை பெய்த மாதிரி இது என்னத்தையும் கதைக்கிறது நான் படிக்க போகிறேன், அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தாங்குது. இவங்களை திருத்தி இயலாது. நாங்கள் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி வரைக்கத்தான்
எங்களுக்குள்ள ஒரு தாங்குதிறன் வரும். நான் இது எல்லாத்தையும் கையாளுவேன், என்னால் ஏலும் அப்படின்ற தாங்குதிறன் வரும் இல்லை. ஆமாம் ஆமாம். இப்போ அப்படி ஒரு தாங்குதிறன் வந்து பிள்ளை அதில் ஒரு இமூண்டாகி ஒரு அப்போ அது இன்னொரு சந்தர்ப்பம். அல்லது படிக்கிற இடத்த பள்ளிக்கூடத்தில் கூட படிக்கிற டைம் படிக்கிற சில வீட்டு சூழல் இல்லாமல் பாடசாலை லைப்ரரி அப்படியான டைம்லாம் படிச்சு அப்போ இப்படி இதில் வழிமுறைகளை பின்பற்றணும். அது வந்து நாங்கள் ஒரு பிரச்சனையாக பார்த்து அதுக்கு ஒரு சோர்வு அடைஞ்சு நாங்கள் அப்படி போகிற நேரம் அது எங்களோட கல்வியை பாதிக்கும். ஆனால் அப்படியான குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னா பிள்ளைகள் மனச்சோர்வுக்கும் பதகளிப்பும் உட்பட்டே போயிடுவினோம். அவையால் இப்படி ஒரு வெளியில் வந்து தாங்குதிறனுடைய நிலைமை வந்து குறைவாக காணப்படும். அதுக்குத்தான் நாங்கள் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்கணும். இப்போ நாங்கள் யாழ்ப்பாண பொதுநல வைத்தியசாலையில் இப்போ அரும்புகள் சிறுவர் உளநல பிரிவில் யாரும் வந்து அப்பவும் கதைச்சு தங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது, இப்படி பிரச்சனை இருக்குன்னு பிள்ளைகளே வரக்கூடிய மேலே பிள்ளைகளே தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஓரளவுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றோம். இப்போ பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு கதைக்கக்கூடியது வெளிப்படுத்தக்கூடியது, அப்போ அவை கூடாக பெற்றோர்களை கையாளக்கூடிய ஒரு நிலைமையை தோற்றுவிக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக யாழ் வைத்தியசாலை பொறுத்தமட்டில் பொதுவான வைத்தியசாலை பொறுத்தமட்டில் நீங்கள் ஒரு வைத்திய நிபுணராக அங்கே உளவள வைத்திய நிபுணராக கடமையாற்றுகின்றீங்க. நிறைய செயற்பாடுகளை நீங்கள் செய்திருப்பீங்க நினைக்கிறேன். நீங்கள் வித்தியாசமாக அந்த சமூக அக்கறையோடு மிக ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு வைத்தியர் நீங்கள். உங்களுடைய பேரெல்லாம் நினைக்கிறேன் யுத்த காலத்திலெல்லாம் பேசப்பட்ட ஒரு பேர். ஏனென்றால் மிக கஷ்டத்தில் இருந்த மக்களுக்கு நீங்கள் துணிந்து நின்று பல விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் என்ன வகையான ஒழுங்குகள் அங்கே செய்யப்பட்டிருக்குது? இப்போ நாங்கள் இப்போ கடந்த ஒரு 2.5 வருடங்களாக சிறுவர் உளநல பிரிவு, அதுக்கு பேர் வந்து அரும்புகள். இப்போ இந்த சிறுவர் உளநல பிரிவை தொடங்கி இருக்கிறோம். அப்போ அதுக்கு எல்லா இடங்கள்லேருந்து ஆக்கள் வரலாம். அது இப்போ நீங்கள் ஓபிடியில் போய் பதிஞ்சு அப்படி வர முடியாது, நேரடியாகவே எங்களோட சென்டருக்கு வரலாம். ஆமாம் ஆமாம். அது பிள்ளைகளும் வரலாம். இப்போ ஒரு A லெவல் பிள்ளை, லோ லெவல் பிள்ளைகள் தாங்களுடைய சில பேர் யூனிஃபார்மோடையும் பெரியணும், வந்து காய்ச்சிட்டும் போயிடும். இப்போ அது காலையிலேருந்து ஒரு 8 மணிலேருந்து பின்னர் 4 வரையும் இருக்குது. அவை அதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஒரு வெப்சைட்டையும் திறந்துருக்கிறோம், arumbugal.com. இப்போ அந்த arumbugal.com கூடாலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி செய்கிறோம். இப்போ இது கிட்டத்தட்ட அப்படி ஒரு சப்போர்ட்டாக செய்கிறோம். ரெண்டாலும் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அகத்தடைன்னு சொல்கிற ஸ்டிக்மா இன்னும் இருக்குது. வேணா ஹாஸ்பிட்டல்லானே இது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் கொண்டு வர அளவுக்கு அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பிரச்சனையும் இருக்குது. ஆனால் இவைக்கு இப்போ பிள்ளைகள் இந்த சோஷியல் மீடியாவே நாங்கள் இப்படியான ஒரு நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அதுக்குரிய ஆப்ஸ் அல்லது அதுக்குரிய விடயமாக பயன்படுத்தலாம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள். அதைத்தான் நாங்கள் இப்போ நேரடியாக கொஞ்சம் கஷ்டமானாக்கள் சோஷியல் மீடியாவில் வந்து அப்போ எங்களுக்கு எனக்கு இப்படி இருக்குது அல்லது மனச்சோர்வு பற்றி இப்போ நாங்கள் கொஞ்சம் ஒரு வீடியோ கிளிப்ஸையும் இப்போ நாங்கள் வெளியிட இருக்கிறோம், பேரண்டிங் டீனேஜ் சம்பந்தமாக. அப்போ அப்படி ஒரு நிலைமையை தோற்றுவிக்கிற மூலம் அவர்கள் தாங்களே எம்பவர் பண்ணி கொள்ளலாம். இப்போ அதே நாங்கள் ஒரு சரியான வழியில் கொண்டு போகணும். அப்போ பிள்ளைக்குமே என்ன சொல்லுங்க அப்போ ஏன் சோஷியல் மீடியாவில் போகிறதுக்கு முக்கிய காரணங்கள் உண்டு. ஒரு லோன்லினஸ், தனிமை, ஒதுங்கி இருக்கிற நிலைமை, மற்றவங்களோட கண்டெக்ட் பண்ண முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பழகக்கூடிய ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். அப்போ நாங்கள் எங்களோட யூனிட்டுக்கு வரைக்க நாங்கள் என்ன செய்கிறோம்னா சில பேரை ஒரு குழுவாக்குறோம். இப்போ அந்த குழுவுக்கு இடையிலேயே ஒரு நிலைமையை உருவாக்கலாம். பட் நாங்கள் பேரண்டிங் ப்ரோக்ராமை மந்த்லி செய்து ஒன்று கேட்க இந்த பேரண்ட்ஸை வந்து நாங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமான பிள்ளை வளர்ப்பை செய்ய போகிற பெற்றோர்கள் ஒரு குரூப் உருவாக்குறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு பி எ சென்சிபிள் பேரண்ட்ஸ். இப்போ அவை தங்களுடைய தொடர்பு தங்களுடைய இப்படி சோஷியல் மீடியாவே ஒரு நல்ல விடயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சிக்கலான சில கஷ்டங்கள் சவால்கள் இருந்தாலும் அதை நாங்கள் முடிந்த அளவுக்கு இப்போ பாடசாலை மட்டங்களில் இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான செயற்திட்டங்கள் மேற்கொண்டிருக்கீங்களா? நாங்கள் இப்போ கட்டடியில் என்னுடைய ஒரு பேரண்டிங் புக் கொண்டு வெளியில் வந்தது, சென்சிபிள் பேரண்டிங் தமிழில் வந்தது. அப்போ யாழ் மருத்துவ சங்கமே அதை வெளியிட்டு இருந்தது. இப்போ நாங்கள் கடந்த ஒரு 2-3 கிழமையாக ஒரு 12:30 கிட்டத்தட்ட 1:30-2 மணி வரையும் பேரண்ட்ஸோட மீட்டிங். இப்போ அதுவும் குறிப்பாக கிரேட் 8, 9, 10 அந்த குரூப்பான பேரண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு இந்த பேரண்டிங்கை பற்றி கேட்குறோம். இப்போ அடுத்த கிழமையும் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூலாக அடுத்து தெரிவு செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இது ஒரு என்ன நான் சொல்கிறேன்டா, இது ஒரு சின்ன செய்கிறோம், இது ஒரு பெரிய அளவில் செய்தால் சரி. இதை வந்து இலங்கை முழுவதும் செய்தால் ஏதோ ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வரும். என்னோட ஒப்பீனியன் வந்து பேரண்ட்ஸ் எல்லாரும் களத்தில் இறங்கி ஒரு மக்கள் இயக்கமாக நாங்கள் எங்களுடைய இளையோரை நாங்கள் காப்பாற்ற போகிறோம், நாங்கள் எங்களுடைய இளையோரை காப்பாற்ற போகிறோம், நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு இறங்கினா நினைக்கிறேன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க முடியும். குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இதை நாங்கள் செஞ்சு முடிக்கலாம் இல்லையா?
சரி, அதுபோல் இப்போ பாடசாலை பொறுத்த மட்டில் பொதுவாக ஆசிரியர்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டுகள் தான் சில மாணவர்களை வந்து எங்களோட வகுப்பறையில் வைத்திருக்க முடியாது, எங்களுடைய இந்த வகுப்பறை முகாமைத்துவத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க சரியான குழப்படியாக இருக்கிறாங்க அல்லது நிறைய புரள்வாக இருக்கிறாங்க. இன்னும் இப்படிப்பட்ட மாணவர்களை வந்து எவ்வாறு கையாளலாம்? நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன ஆசிரியர்கள்? பொதுவாக நான் பார்த்துருக்கேன் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் அட்டென்ஷன் டெஃபிசிட்னு சொல்கிறோம் தானே, அதாவது மிகை துடியாட்டம் கவன குவிப்பு நிலை, அவர்கள்லாம் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள். இப்போ அவர்கள் வந்து ஒரு கவன ஈர்ப்பு செயற்பாட்டை ஸ்கூலில் செய்வினோம், தங்களுடைய அட்டென்ஷனை திரும்ப திரும்பப்படுறது. பொதுவாக டீச்சர் மேர் அதுக்கு விக்டிமா போயினோம் தெரியுமா, அவரையை நோக்கி தான் போயினோம். ஒரு படியை நிலைமை நின்று சில சேட்டையில் விட்டோன்னே எல்லா படியிலும் அதை பார்த்து கொண்டு சிரிச்சு கொண்டு ஆண்டு கேட்க டீச்சரும் அவரோட விளக்கலாம், அவரை இக்னோர் பண்ண தான் போகணும். ஆமாம், அவர் சொல்கிற விஷயத்தை கவனத்தில் எடுக்காமல் மற்றதை செய்து கொண்டு போக அவர் அமைதியாகிடுவார். முக்கியமான ஒரு விடயம் அது. ரெண்டாவது, அடித்து தான் பனிஷ்மெண்ட் இல்லை தானே, அவருக்கு ஒரு இது சொல்கிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் சத்தம் போட்டு கொண்டு தான் நீ வெளியில் நிற்கணும் கொஞ்ச நேரம், அப்படியான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம். பொறுத்து இருந்து போட்டு கடுமையாக தாக்காம அப்படியான ஒரு இதையும் கொடுக்கலாம். அடுத்தது முதலே ஏர்லியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த பிள்ளையை கையாடுறது, என்ற ஒரு நல்ல புள்ள, ஒரு இன்டெலிஜென்டான டேலண்டான ஃபோக்கஸான புள்ள கட்டாயம் படிக்கத்தான் போகுது. நீங்கள் படிப்பிச்சாலும் படிப்பிக்காது, அதில் மினக்கடையில தானே டீச்சர்ன்றவர் இவெல்லாம் மினக்கணும். ஏன்னா இவர் வந்து முழு வகுப்பறை வந்து குழப்பி விடுவார். அப்போ அந்த கண்ட்ரோல் எடுத்துரும் டீச்சர். இது கிட்டத்தட்ட வீட்டில் பேரண்ட் ஒரு ஆள் கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி தான் கிளாஸ் ரூமில் டீச்சர் கண்ட்ரோல் எடுக்கிறது. அந்த கண்ட்ரோல் போயிட்டுதான்டா டீச்சர் மாதிரி பிள்ளைகளுக்கு பயப்பட தொடங்கிட்டோம்னா, அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு பயப்பட தொடங்கிட்டோம்னா நிலைமை மோசம் தானே. அதே போல் நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஆனாகவே வந்து இந்த எக்ஸாம் அதை எப்படி நான் நல்லபடியாக மோகம் கொடுக்குறது, எனக்கு எக்ஸாம் சம்மந்தமான ஒரு பயம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க நினைக்கிறேன். எக்ஸாம் ஃபோபியான்னு சொல்லுவாங்க, எக்ஸாம் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படியான ஒரு மாணவன் வரப்போ அநேக மாணவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு சில எக்ஸாம் கூட காய்ச்சல் வந்துடும், சில தலையிடி வரும், அப்படியெல்லாம் வரும். இதெல்லாம் நினைக்கிறேன் ஏதோ ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆன்சைட்டியாக இருக்கலாம். எனவே இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நீங்கள் பொதுவாக சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன இருக்கும் டாக்டர்? பொதுவாக வேண்ட பதகளிப்புக்கு இந்த சாந்தப்படுத்தல் முறையெல்லாம் நல்ல என்ன வகையான முறைகள்? இப்போ மூச்சு பயிற்சி, நாங்கள் எங்களோட யூனிட்ல இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் செய்ய கொடுக்குறோம். ஓகே. உடல் தளர்வு பயிற்சி, இந்த டீப் மசில் ரிலாக்ஸேஷன், இப்படியான பயிற்சியை கிரமமாக செய்து கொண்டு வரைக்க இந்த பயம் பதகளிப்பு குறைஞ்சிடும். அடுத்த ஒரு சிந்தனை ரீதியாக பயப்படுறதால என்ன பிரயோசனம், பயப்படுறதால இந்த படிப்பு கூட போற இல்லை, எப்படியும் நான் எக்ஸாம் தயார்படுத்தினேன்னு சொன்னா அப்போ அப்படியான ஒரு உளவியல் ஆலோசனைகளையும் வழங்குறோம். ஆனால் இவை என்ன செய்யணும்னா இப்போ சோதனைக்கு 4 நாளுக்கு தான் விரும்பினோம், அப்போ ஒன்றும் செய்யலாது. ஆனால் இப்போ சோதனை இப்போ A லெவல் தொடங்கிக்கே எனக்கு ஒரு பதகளிப்பு டென்ஷன், எக்ஸாமுக்கிட்ட போனால் சொச்சியாக குழம்புறானுண்டா அப்போவே நாங்கள் வந்து அதுக்கு தலையிட்ட செய்ய தொடங்கினோம்டா A லெவல் எக்ஸாம் கிட்ட வரைக்கும் அவைக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி கொஞ்சம் பேரை செய்கிறோம். O லெவல் எக்ஸாம் முடிஞ்ச கையோட இந்த A லெவல் ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு வாழ்வோசாவோன்ற போட்டித்தன்மை, அப்படியானவர்களை நாங்கள் கையாண்டு அவர்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்து அல்லது மூச்சு பயிற்சி உடல் தொடர்பு ரெகுலராக செய்ய பண்ணினா சரி. ஆனால் இவர்கள் பொதுவாக எங்களோட OPD அப்படியான நிலையத்துக்கு எப்படி வருகிறோம் என்றால் உடல் உபாதைகளோடு வருகிறோம். கழுத்து பிடிப்பு, தலையடி, வயிற்று குத்து, நெஞ்சு பதப்பதப்பு, சிறுவர்கள் அப்படி நடுக்கங்களோட பெருகிறோம். ஆனால் அது இப்போ நாங்கள் OPDயில் இருக்க டாக்டர்ஸ் என்னென்னா இதை பார்த்துட்டு எங்களுக்கு அனுப்புகிறபடியாக நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்குது. இப்போ மாணவர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இப்போ அதிகரித்து கொண்டு தான் போகுது. அதுக்கான அது எல்லா இடம் உலகம் முழுக்கவும் அப்படித்தான். இப்போ நம்ம ஆஸ்திரேலியா அப்படியான நாடுகளில் கூடிய அந்த 30% ஆஃப் டீன் பிள்ளைகள் வந்து இப்படி சிம்டம்ஸை காட்டினோம்ன்றது சாதாரண. இப்போ எங்கள் நாட்டில் முந்தி அப்படி அளவுக்கு இருக்காமல் இருந்தது, இப்போ கூடிக்கொண்டு போகுது. ஒன்று வந்து இது நாங்கள் கண்டுபிடிக்கிற மக்கள் கண்டுபிடிச்சி கொண்டுறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். முந்தி இதை பற்றி கதைக்காமல் படி சத்தம் போடாதான்னு சொல்கிறானே. நான் இப்போ பிள்ளைகள் கூட பிரச்சனைகளை கேட்டுட்டு தாய்மார் கூட்டி கொண்டு வர நிலைமையும் இருக்குது. அங்கே என்ன பொறுத்தல வடக்கு பகுதியில் உள்ள பெரிய பிரச்சனைனா இந்த கனகாலமான யுத்த இதுகளுக்கு பாதிப்பு விட்டதால் அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளை வளர்ப்பில் இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸை இழந்துடலாம். அடுத்தது பிள்ளைகளுக்கு பயப்படுற ஒரு தோற்றப்பாட்டும் இருக்குது. என்ன செய்ய தெரியாது, ஏன்னா அவையும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிப்பு ஒரு அடிஷனலாக அங்கே இருக்குது. ஆனால் மற்றும்படி குடும்பங்கள் ஓரளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணினோம் என்றால் அவையே எம்பவர் பண்ணணும், வலுப்படுத்தணும் அல்லது வளப்படுத்தும். ரெண்டையும் செய்யும் பொழுது பேரண்ட்ஸால் கையாளக்கூடிய நிலைமை வரும். பிள்ளைகளையும் வளப்படுத்தி வலுப்படுத்திக்க அவர்களாலும் அதை செய்யக்கூடியதாக வருது.
இப்போ டீனேஜர்னு சொல்லக்குள்ள இந்த எதிர்ப்பால் கவர்ச்சி அப்படின்னு வந்து சில நேரம் காதல் அப்படின்னு போய் சில நேரம் அவங்களோட படிப்புக்கு அந்த கல்விக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் கூட நிறைய பயப்படுறாங்க. சில நேரம் சில பிள்ளைகள் வந்து அப்படியே திசை மாறி போகக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்குது. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள், நீங்கள் ஒரு உளநல வைத்தியராக இருந்து கொண்டு என்ன செய்யலாம்? இந்த டீனேஜில் வர இந்த விஷயத்தை வந்து எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், என்ன செய்யலாம்? இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து லிட்ரஸின்னு காய்ச்சல் தானே, சோஷியல் மீடியான பாதிப்பில் விளங்குற மாதிரி இதுன்ற விளைவில் விளங்கி கொண்டு தான் முக்கியமாக. இப்போ இதுக்கு முக்கியம் என்னென்னா பிள்ளைகளை நாங்கள் சொல்லிடாது காதல் வரத்தான் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. டீனேஜில் எப்படி வரத்தான். ஆனால் நான் கேட்குறது பொதுவாக உங்களோட லைஃப்ன்ற ப்ரையாரிட்டி என்ன, இந்த ஏஜில் இந்த டைமில் வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? இந்த ப்ரையாரிட்டி இப்போ படிக்கிறது சொல்லி ஒரு கோல் செட்டிங் ஒன்று இருக்கணும். இந்த இப்போ அந்த படிப்பு தான் என் ப்ரையாரிட்டி, இது என் ப்ரையாரிட்டி இல்லை. இதை நாங்கள் எதிர்த்து இதேன்னு செய்கிற கட்ட வேலை செய்த அப்படின்னு பேசாமல் வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி, இது உன்னுடைய முதன்மைக்குரிய விஷயம். அவன் இந்த முதன்மைக்குரிய விஷயத்தில் நீ ஃபோக்கஸ் பண்ணாட்டி உனக்கு எதுவுமே கிடைக்க போகிற இல்லை. கண்டிப்பாக அந்த அப்ரோச் முக்கியம். அந்த பெற்றோர் என்னோட ரியாக்ட் பண்ணிடணும். இதை ரெஸ்பான்ஸ் இமோஷன் ஆகும் பெற்றோர் டீச்சர்ஸ். ஆமாம், பண்டைக்கு ஒரு டீச்சர் வந்து ஒரு காதல் கடிதத்தை கண்டுபிடிச்சோடனே என்ன கொண்டு வந்துச்சு, அந்த ரகசியத்தன்மையே கொண்டு வந்தோடனே நான் கேட்ட டீச்சர்ட்டு எந்த வயசில் கடிதம் எழுதுறது, இந்த வயசில் எழுதல நீங்கள் எழுதலையா? அதான். அப்போ இது எழுதுனது பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படி கையாளுறீங்க இதை நீங்கள் வெளியில் கொண்டு வந்து அவர் வடிவாப்புற கதைச்சு அப்போ அந்த பிள்ளை நிலைமையை விளங்கப்படுத்தி அவருக்கு ஒரு பயம் இல்லாமல் சொல்லக்கூடியதாக இருந்தது. அப்போ அப்போ அதை நாங்கள் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த காதல் கடிதம் இல்லை தானே, இந்த சோஷியல் மீடியாவும் உங்களுக்கு ஒரு இம்மீடியட்டாக ஒரு சுகர் கோட்டடாக உங்களோட விருப்பங்களை தெரியக்கூடியதாக இருக்குல்ல. நிச்சயமா அந்த ஒரு நல்ல விஷயத்தோடு இந்த நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் விடைபெற இருக்கணும். பொதுவாக சுவாரஸ்யமான பல விஷயங்கள். எனவே உளவியல் சார்ந்த பிரச்சனை என்பது மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடிய, யாருக்கும் வரக்கூடிய, நாளைக்கு எனக்கு கூட வரலாம். எனவே இப்படியான பிரச்சனையிலிருந்து எங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் எவ்வாறு பார்த்துக்கொள்ள வேண்டும், ஆசிரியர்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவ்வாறு பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் எவ்வாறு ஒரு உளவள ஆலோசகரை அல்லது ஒரு வைத்தியரை நாட வேண்டும், அதன் மூலமாக எவ்வாறான சிகிச்சைகளை பெற வேண்டும். மிக அழகாக மிக அருமையாக தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக பல விஷயங்களை எங்களுக்காக தெளிவுபடுத்தியிருந்தார் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் சிவதாசன் அவர்கள். விஷயமாக உங்கள் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் அவருக்கு மனப்பூர்வமான நன்றிகளை இந்த வழியில் தெரிவித்துக் கொண்டு அவரிடம் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி டாக்டர்.